இன்றைய நாளுக்கான 5வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். பாட்டமில் வியானா இருந்துகிட்டு இருந்த அந்த காட்சிகள பார்த்தோம். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. வியானா டப்பு டப்பு டப்புன்னு மேலே ஏறி போயிட்டாங்க. ரம்யா, வியானாலாம் மேலே இருக்காங்க. ஆனால் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு பர்சன்டேஜ் தான். ரம்யா, வியானா, கனி, அரோரா, பிரஜன், சாண்ட்ரா இவங்கள்லேருந்து யார் வேணாலும் வெளியேறலாம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பாக தொடர்ந்து வாக்குகள் எண்ணிட்டு இருக்கு. யார் வெளியேறினா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது என்னென்னா, ஜெயில் பறவைகளாக இந்த முறை போக இருக்கிறவங்க எஃப்ஜே அண்ட் வினோத் இல்லையா, அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இந்த முறைலாம் என்ன பண்ணுறாருன்னா, பிக் பாஸ் போன வாரத்துலேருந்து ஒரு பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்க தொடங்குறாரு. போன வாரம் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தார். யார் அந்த 2 பேர் போனாங்களே, திவ்யா அண்ட் சாண்ட்ரா. அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா. இவங்களுக்கு பாசிமணி கோக்குற சிவப்பு கலர் பச்சை கலரில் இந்த மாதிரி பாசிமணி கொடுத்து இது மாலையாக கோர்க்கணும் அப்படிங்கிறாரு. இதன் மூலமாக 200 மாலைகள் செய்யணும் அப்படின்ன ஒன்று உண்மையாலே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எஃப்ஜேக்கு கை அடிபட்டிருக்கு. அவரால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. இந்த ப்ரோமோவில் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ பார்வதிக்கு நேற்று கஷ்டம் இருக்கும்போது நம்மெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும். அவங்க அந்த பனிஷ்மெண்ட் அந்த லெட்டரை அந்த கன்ஃபெஷன் அந்த இதுலேயே படிக்கிறாங்க, ஸ்டோர் ரூம்லேயே படிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. இன்னொருத்தவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நடனம் ஆடுவது ஒரு சிறந்த பண்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.